இன்ஸ்டாகிராம் Q&A செஷனோட ஃபர்ஸ்ட் வீடியோ இது. நூத்துக்கணக்கான பேர் நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுல அதிகமா கேட்ட கேள்வி, டிவிகேல நீங்க ஏன் ஜாயின் பண்ணீங்க? கமிங் ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட், தாட் ப்ராசஸும் வேவ்லென்த் தான் காரணம். ஒரு சின்ன ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்பிளனேஷன் நான் சொல்ல ஆசைப்படுறேன். இந்தியாவோட மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாடு ஒரு முற்போக்கு மாநிலமா வளர்ந்து நிக்கிறதுக்கு 1000 ஆண்டுகால வரலாற்று பின்புலம் இருக்கு. பல காலங்கள்ல பல தலைவர்கள், பல சமூக சிந்தனையாளர்களுடைய பங்களிப்பு இருக்கு. அதன் தொடர்ச்சியா தந்தை பெரியார், காமராஜர், பேரறிஞர் அண்ணா, கலைஞர், எம்ஜிஆர் போன்ற பலரின் பங்களிப்பும் இதில் இருக்கு. இது தமிழ்நாடு மாடல். இப்படி ஒரு பக்கம் சமூக நீதி பாதையில எவால்வ் ஆகி வந்த தமிழ்நாடு காலப்போக்கில் இன்னொரு பக்கம் மலிவடைந்த ஊழல், நிர்வாக சீர்கேடு, வாரிசு அரசியல் போன்ற பல்வேறு காரணங்களால கரப்ட் ஆகி மிக மோசமான நிலைக்கு போயாச்சு. இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கணும், பிராக்டிகலா பேசுறேன். 100% ஒரு சுத்தமான எந்த தவறுமே இல்லாத ஒரு பெர்ஃபெக்டான ஆட்சி அப்படிங்கிற ஒரு எக்ஸ்ட்ரீம் நிலைக்கு கூட நம்ம ஆசைப்பட வேண்டாம். நம்ம தமிழ்நாட்டுக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்குதுன்னா அதுக்காக ஒரு சில தவறான விஷயங்களை சகிச்சுக்கலாம். ஆனா அந்த சகிப்புத்தன்மை ஒரு அளவுகோல். ஒரு அளவுக்கு மேல எல்லாரும் சகிச்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அப்படி சகிச்சுக்க முடியாம திசை மாறி மதவாதம், இனவாதம் பக்கம் சாயாம தமிழ்நாட்டின் சமூக நீதி பாதையில தைரியமா நின்று இந்த பிரச்சனைக்கான தீர்வை நோக்கி போகக்கூடிய ஒரு கட்சியா தான் தமிழக வெற்றி கழகத்தை நான் பாக்குறேன். இதுதான் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய எண்ணமாவும் இருக்கும் அப்படிங்கறத உறுதியா என்னால் நம்ப முடியுது. அதனாலதான் டிவிகேல நான் சேர்ந்தேன்.